வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தின் 2வது பாடத்தின் பின்னால் உள்ள ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பி இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீட் அலவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ லைக் டு லிவ் ஆன் த எர்த், வி கெட் வாட்டர் ஃப்ரம் ரெயின். இதை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். ரைட் 2 ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூன், ரெயின். இதுக்கு 2 ரைமிங் வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. மூன், ஸ்பூன், நூன். ரெயின், ட்ரெயின், பெயின். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் கொடுத்துருக்காங்க. டேஸில் பொருத்தமான அந்த எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள். ஐ ஆம் ஏ ஸ்மார்ட் பாய். ஷி வாஸ் வெரி ஹாப்பி ஆன் ஹர் பர்த்டே. சூஸ் அண்ட் ஷேட் த கரெக்ட் வேர்டு. கீழே பாருங்கள், 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த டேஸுக்கு ஸ்பேஸ் சூட் அப்படின்னு தான் சரியானது. அதை நம்ம ஷேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வேர்டு எடுத்து அந்த கோட்டில் எழுதிக்கணும். 2வதுக்கு சர்ப்ரைஸ், இதான் பொருத்தமான வார்த்தை. அதை எடுத்து அந்த கோட்டில் எழுதிக்கிறோம். ரீட் அண்ட் ஆன்சர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இடது பக்கத்தில் உள்ளதை படித்து பார்க்க சொல்லுங்கள் குழந்தைகளை. பக்கத்தில் பாருங்கள், டிக் த கரெக்ட் வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறிவு லிவ்ஸ் ஆன் டேஸ், மார்ஸ். தி ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் குட் இஸ் பேட். ரீட் லவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள இந்த 2 சென்டென்ஸை படித்து பார்க்க சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், ரைட் த ரைமிங் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கோடு போட்ட அந்த வார்த்தைக்கு ரைமிங் வேர்டை எழுத சொல்லியிருக்காங்க. லேட் அடுத்துக்கு கோடு போட்டிருக்காங்க. பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கோட்டில் எழுதியிருக்கிறோம். அடுத்து பேரட்டுக்கு கோடு போட்டிருக்காங்க. பிக்சரை பாருங்கள். கேரட் அப்படின்ட்டு பிக்சர் இருக்குது, அதனால் அந்த கோட்டில் கேரட் அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை ரீட் பண்ணிவிட்டு அந்த கோட்டில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் எது சரியானதோ அதை அந்த கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு டேக்ஸ் அப்படின்ட்டு வரணும். 2வதுக்கு ட்ராங்க், 3வதுக்கு வெண்ட், 4வதுக்கு மெட்டு. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேஸ்டி, வீக், என்விரான்மெண்ட், ஸ்பாயில்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் 4 டேஷ் கொடுத்துருக்காங்க. வி மஸ்ட் ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட். அடுத்து செகண்டு பாருங்கள், மை சிஸ்டர் பேக்ட் எ டேஸ்டி கேக் ஆன் மை பர்த்டே. தேர்ட் ஒன், தி ரெயின் ஸ்பாயில்ட் அவர் பிளான்ஸ். ஃபோர்த் ஒன், அருண் இஸ் வெரி வீக் இன் ஹிஸ் ஸ்டடீஸ். ரீட் அண்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை படிக்க சொல்லுங்கள். இது சம்மந்தமான கேள்விகள் கீழே இருக்குது பாருங்கள். சூஸ் அண்ட் ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் லைட். இதுக்கு ஆப்போசிட் வேர்டு கேட்குறாங்க. ஹெவி, இதான் சரியானது. அடுத்து பாருங்கள், 2வதுக்கு டேக் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வதாக பாருங்கள், அறிவுமதிஸ் கிராண்ட்ஃபா ஃபீல்ஸ் ஹாப்பி டு லிவ் ஆன் மார்ஸ். இதான் சரியானது, அதை டிக் பண்ணிக்கலாம். ரீட் அலவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள இந்த பகுதியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அடுத்து கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள் 2 டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் அந்த டேஷில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டேஷில் ஹோல்டு, 2வதுக்கு கோல்டு அப்படின்ட்டு வரணும். 2வது கோட்டில் டீம், ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு வரணும். ரீரைட் சென்டென்சஸ் யூஸிங் த வேர்டு கிவன் இன் த பிராக்கெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் பிராக்கெட்டில் உள்ள அந்த வார்த்தையை பயன்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த சென்டென்ஸை மாற்றி அமைக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். சீமா ஏட் ஏ லாட் ஆஃப் மேங்கோஸ் எஸ்டர்டே. செகண்டு பாருங்கள், ஐ ப்ரஷ் மை டீத் ட்வைஸ் எவ்ரி டே. ஃப்ரேம் சென்டென்சஸ் ஆன் யுவர் ஓன் ஃபார் த கிவன் வேர்ட்ஸ். கீழே 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. சொந்த நடையில் 2 வாக்கியங்கள் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஹெல்த்தி, எர்த் அப்படின்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், கேரட் இஸ் ஏ ஹெல்த்தி வெஜிடபிள். செகண்டு பாருங்கள், பிளாஸ்டிக்ஸ் பொல்யூட் த எர்த். ரீட் அண்ட் ஆன்சர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை. கீழே அதுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹூ விசிட்டட் அறிவுமதிஸ் ஆன் ஹர் பர்த்டே.
Arivumadi's grandfather visited on her birthday. Where did they go for a walk? They went for a walk to the vegetable hub. ரீட் அலவுட் அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்குது. எந்த பகுதியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். சூஸ் அண்ட் கம்ப்ளீட் அப்படின்ட்டு கீழே இருக்குது பாருங்கள். டேஸுக்கு பக்கத்துலேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான அந்த வார்த்தையை கண்டுபிடித்து நம்மளை அந்த கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃப்ளவ், ப்ளவ், அடுத்து டோர், கேம். இதே போல் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி பொருத்தமானதை எழுத சொல்லுங்கள். ரீஅரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் எ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அவைகளை ரீஅரேஞ்ச் பண்ணி மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். வி வியர் லைட் க்ளோத்ஸ் ஆன் த எர்த். செகண்ட் பாருங்கள். ட்ரீஸ் டு நாட் க்ரோ வெல் ஆன் மார்ஸ். ரீட் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த போயத்தை ரீட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு கீழே கேள்விகளை பாருங்கள். முதல் கேள்வி, வாட் டு த ட்ரீஸ் ப்ரொவைட் அஸ்? ட்ரீஸ் ப்ரொவைட் சேட் அண்ட் ரிவர்ஸ் ஃப்ளோ. ஹவு ஷுட் வி ப்ரொடெக்ட் அவர் எர்த்? We should protect our earth with love and care. ரீட் அண்ட் ஆன்சர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பகுதியை படித்து பார்க்க சொல்லுங்கள். இதிலிருந்து கீழே பாருங்கள் கேள்விகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரைட் எ சென்டென்ஸ் அபவுட் த எர்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி எர்த் இஸ் எ ப்ளூ பிளானட். இட் இஸ் த ஒன்லி பிளானட் சூட்டபிள் ஃபார் த ஹியூமன்ஸ் டு லிவ். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு கேன் யூ சேவ் த எர்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வி கேன் சேவ் த எர்த் பை பிளான்டிங் ட்ரீஸ், சேவிங் வாட்டர் அண்ட் கீப்பிங் இட் க்ளீன்.